ஏ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ட்ராப் டவுன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பிளேரெட் வித் ஜாவா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அ ட்ராப் டவுன்? ஒரு ட்ராப் டவுன் அப்படின்னா என்ன? A drop down is a UI element that allows user to select one or multiple options from a list. ஸோ ட்ராப் டவுன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UI element. ஓகே, ஸோ இட் இஸ் அ UI element. What do you mean by element? It is a form of button. It can be a form of button or text box or checkbox. So these and all, in technically we will call it as a element. ஸோ இப்போ இங்கே பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட். ஸோ திஸ் இஸ் அ ட்ராப், ஆக்சுவலி இட் இஸ் அ ட்ராப் டவுன் எலமெண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் செலக்ட் ட்ராப் டவுன், அண்ட் வி ஹாவ் ஒன் மோர் கேட்டகரி கால்ட் மல்டி செலக்ட் ட்ராப் டவுன். சிங்கிள் செலக்ட் ட்ராப் டவுன் அப்படின்னா என்னது, மல்டி செலக்ட் ட்ராப் டவுன் அப்படின்னா என்னது? சப்போஸ் ஒரு ட்ராப் டவுன் இருக்கு, இப்போ அந்த ட்ராப் டவுனில் என்னால் வந்து ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் தான் கிளிக் பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் அ சிங்கிள் செலக்ட் ட்ராப் டவுன். இப்போ இந்த லாங்குவேஜஸ் அப்படின்ற ட்ராப் டவுன் பாருங்க. இப்போ இதில் வந்து நல்லா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ மல்டி செலக்ட் ட்ராப் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டேட், ஒரு டேவோட ட்ராப் டவுன் இருக்கு. இப்போ இதில் வந்து என்னால் வந்து ஒரே ஒன் டே மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்போ நான் 5 கொடுத்தேன்னா என்னால் வந்து ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் அ சிங்கிள் செலக்ட் ட்ராப் டவுன். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டி செலக்ட் ட்ராப் டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சிம்பிள் ட்ராப் டவுன் விச் இஸ் சிங்கிள் செலக்ட் ட்ராப் டவுன், அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ட்ராப் டவுன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படின்ற ஒரு டேக் நேமில் ஸ்டார்ட் ஆகும். செலக்ட் அப்படின்ற ஒரு டேக் நேமில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கே பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ சிங்கிள் செலக்ட் ட்ராப் டவுன். இப்போ நான் இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த எலமெண்ட்டை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் ட்ராப் டவுன் is starting from a select tag name. Okay, this is the node of this drop down. So select அப்படின்ற tag nameல அது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, if you expand this node, இந்த ரைட் arrow மார்க் பார்த்த மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ வில் see லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், அதாவது இந்த ட்ராப் டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ அதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் அப்படின்ற ஒரு டேக் நேமில் ஒரு நோடு ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ளே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சேம் வே நோட் பேடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுனை வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு நோட். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இங்கே டேக் நேம், வேல்யூ அப்படின்றது ஆட்ரிபியூட் வேல்யூ, இங்கே ஐஎன் அப்படின்றது வந்து இந்த ஆட்ரிபியூட் நேமோட வேல்யூ. ஓகே, அண்டு ஒன் மோர் எலமெண்ட் நீங்கள் பார்ப்பீங்க, திஸ் இஸ் அ டெக்ஸ்ட். ஓகே, ஐ கேன் ஷோ யூ இன் தி ட்ராப் டவுன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மந்த் ட்ராப் டவுன் இருக்குது, இது நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ராப் டவுனோட நோட் இது. இப்போ நான் இது ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆப்ஷன் வேல்யூ ஈக்குவல் டு 2, அண்ட் அந்த பர்டிகுலர் மந்த்தை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பிளாக் கலர் ஹைலைட் ஆயிருக்குல்லையே, இது எல்லாமே வந்து டெக்ஸ்ட். நோட்டில் எப்பவுமே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து அந்த பிளாக் கலரில் தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஐ வில் காப்பி திஸ் யூஆர்எல். எக்லிப்ஸ் போயிட்டு என்னோட ப்ராஜெக்டில் அந்த யூஆர்எல்லை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் வந்து லேண்ட் ஆகும், இந்த பேஜில் வந்து லேண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு செலக்ட் எ ட்ராப் டவுன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மந்த் ட்ராப் டவுன் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு லொக்கேட்டார் நான் எடுத்துக்கிறேன். ஸோ லொக்கேட்டார் செலக்ட் ஐடி இருக்கு, நான் ஜஸ்ட் ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ பேஜ் டாட் லொக்கேட்டார், அண்ட் நான் காப்பி பண்ண அந்த ஐடி ஆட்ரிபியூட் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ சிஎஸ்எஸ் செலக்டார் ஸ்டைலில் வந்து நான் பேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சிஎஸ்எஸ் செலக்டார் ஹேஷ் ரெப்ரசன்ஸ் ஐடி, அதனுடைய வேல்யூ வந்து நான் கொடுத்துட்டேன், ஐடியோட வேல்யூ நான் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் ஒரு மெத்தட் வந்து இப்போ கால் பண்ண போகிறேன். அந்த மெத்தட் பேர் என்ன அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன்.
மெத்தடோடைய பேர் செலக்ட் ஆப்ஷன். இப்போ இந்த செலக்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக உங்களுக்கு எந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அது செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேல்யூ அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் நேம் இருக்குது, அதனுடைய வேல்யூ வந்து 2. இப்போ நான் ஃபெப்ரவரியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வேல்யூ வந்து இங்கே 2ன்னு கொடுத்தா போதும், எனக்கு ஃபெப்ரவரி அப்படின்ற மந்த்தை செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆகஸ்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வேல்யூ 8ன்றது கொடுத்தா போதும், எனக்கு ஆகஸ்ட் மந்த்தை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேல்யூ வந்து 8 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு பேஜ் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போய் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து என்ன பண்ணிருக்கு, மந்தில் இந்த ஆகஸ்ட் மந்த் அப்படின்ற அந்த மந்த்ன்ற ட்ராப் டவுனில் ஆகஸ்ட் அப்படின்ற வேல்யூவை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து ஒரு சிங்கிள் செலக்ட் ட்ராப் டவுனில் மல்டிபிள் அப்ரோச்சஸில் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ க்ளோஸ் திஸ் கனெக்ஷன் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த நோட் பேடில் பார்த்தீங்கன்னா தெரியும், you can use select option directly, or else you can even use select option new select option dot set label அப்படின்ற ஒரு மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். set label, set index, set value, இந்த மாதிரி வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. இது மூணுமே நீங்கள் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் அப்ரோச் பாருங்க, யூஸிங் செட் லேபிள் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கால் பண்ணி நியூ செலக்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ யூ நீட் டு இம்போர்ட் ஃப்ரம் Microsoft Playwright option. Okay, sorry, from this package you need to import dot set by index அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு, set by value அப்படின்ற ஒரு மெத்தட், label அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு, set by value அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செட் இண்டெக்ஸ் வச்சு பார்ப்போம். ஸோ செட் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ட்ராப் டவுனில் ஒரு வேல்யூ நான் சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மந்த் ட்ராப் டவுன் இருக்குது, இல்லை நான் ஜான்வரி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இல்லையா. அப்போ நான் இண்டெக்ஸ் 0ன்னு கொடுத்தேன்னா இட் ரெப்ரசன்ஸ் ஜான்வரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12th மந்த் வந்து டிசம்பர். ஸோ 12 - 1 11. ஸோ 11ன்றது டிசம்பரோட வேல்யூவாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, ஜான்வரி அப்படின்றது 0th இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறது. நீங்கள் அப்படியே அந்த கவுண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டிசம்பர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு 11th இண்டெக்ஸில் பொசிஷன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜான்வரி செலக்ட் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு பாஸ் இண்டெக்ஸ் ஆஸ் 0. ஸோ 0ன்னு கொடுத்துட்டேன்னா இந்த பர்டிகுலர் ட்ராப் டவுன் லொக்கேட்டர்லேருந்து எனக்கு 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஜான்வரி அப்படின்ற மந்த்தை வந்து செலக்ட் பண்ணும். ஸோ அகெயின் ஐ எம் ட்ரிகரிங் த ஸ்கிரிப்ட். ஸோ போய் செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்மளுக்கு ஜான்வரியை செலக்ட் பண்ணியிருக்கு பிகாஸ் வி பாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஸ் 0. ஸோ ஜான்வரி லொக்கேட்டட் இன் த 0th இண்டெக்ஸ் இந்த ட்ராப் டவுன். சேம் வே we can even use set label and set value method. So set label அப்படின்ற மெத்தட்ல நம்ம என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா we need to pass the visible text. For example here, so January is the visible text. If you want to choose August, August is the visible text. So இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் குள்ள வந்து நான் டெக்ஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் ஏர்லியரா. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக செட் லேபிள் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ செட் லேபிள் அப்படின்ற மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். set label instead of set index, now we are going to call set label. இப்போ நான் வந்து ஏப்ரல் வந்து செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏப்ரல், அதாவது வந்து டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டில் எப்படி இருக்கோ அந்த டாமில் எப்படி இருக்கோ நீங்கள் அப்படியே தான் கொடுக்கணும். இஃப் இன்கேஸ் வந்து டாமில் ஏப்ரல் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபுல்லாக அப்பர் கேஸில் வந்து ஏப்ரல்னு கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகாது. உங்களோட டாமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மெத்தடுக்கும் வேல்யூவை பாஸ் பண்ணணும். ஸோ அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ நான் திரும்ப அதை வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ போய் செக் பண்ணலாம். ஸோ ஏப்ரல் மந்த் நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் வேல்யூ அப்படின்ற இன்னொரு மெத்தட் இருக்கு.
ஸோ இந்த செட் வேல்யூ அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து நம்ம என்ன மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும்னா, ஒரு வேல்யூ அப்படின்ற ஆட்ரிபியூட் நேமோட வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இப்போ இந்த நோட் பார்த்துக்கோங்க. இப்போ ஐடி அப்படின்ற ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் நேம் இருக்கு, அதனுடைய வேல்யூ மந்த். சேம் வே இப்போ நான் ஜூன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, வேல்யூ அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் நேம் இருக்கு, அதனுடைய வேல்யூ வந்து 6. ஓகே, இப்போ நான் வந்து 6 அப்படின்ற வேல்யூ நான் கால் பண்றேன், செட் வேல்யூ அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி டாட் செட் வேல்யூ. ஸோ இதில் வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணும், நான் 6ன்னு கொடுத்துட்றேன். ஸோ 6 ரெப்ரசன்ஸ் ஜூன் மந்த். இன்னொரு வாட்டி ரன் பண்ணலாம். இப்போ போய் செக் பண்ணி பார்ப்போம். யூ கேன் see here. So I selected June month. Okay. So these are all the types of approach you can use like with the select option method. Okay. Now how to get the selected value? Okay. ஸோ நான் வந்து ட்ராப் டவுன் வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு வேல்யூ வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வேல்யூ தான் செலக்ட் ஆயிருக்கா இல்லையான்ட்டு நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இன்புட் வேல்யூ அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இன்புட் வேல்யூ. இந்த இன்புட் வேல்யூன்ற மெத்தட் என்ன பண்ணும், ஒரு ஃபீல்டு இருக்கு, அந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்கு. இப்போ இந்த ஃபீல்டு ஒன்று இருக்கு. இப்போ இந்த ஃபீல்டில் வந்து நான் ஒரு வேல்யூ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த வேல்யூ என்னவோ அதை வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து இன்புட் வேல்யூ அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இன்புட் வேல்யூனா அதில் என்ன இன்புட் கொடுத்தோமோ அந்த வேல்யூவை அது கெட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ நான் வந்து 6th வேல்யூ தான் செலக்ட் பண்ணுறேன். 6th வேல்யூ வந்து ஜூன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இதுக்கான லொக்கேட்டர் அந்த ஐடி இருக்கு, நான் டேரெக்டாக ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணுறேன், ஐ மீன் செலக்ட் பண்ணுறேன் ட்ராப் டவுன்லேருந்து. அகெயின் சேம் அந்த ட்ராப் டவுன் லொக்கேஷனுக்கு போயிட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் இன்புட் வேல்யூ அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ இந்த இன்புட் வேல்யூ அப்படின்ற மெத்தட் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் எப்படி கொடுக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கொடுக்கும். ஓகே, நான் வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி இப்போ எனக்கு வரக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு ஜூன் தான் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் அசெஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ நம்மளுக்கு அந்த வேல்யூவை எனக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹவு டு ஹேண்டில் மல்டி செலக்ட் ட்ராப் டவுன். ஸோ மல்டி செலக்ட் ட்ராப் டவுன் அப்படின்னா, இப்போ தான் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். ஸோ ஒரே ட்ராப் டவுன், ஐ மீன் சிங்கிள் ட்ராப் டவுன்லேயே வந்து மல்டிபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ சப்போஸ் ஒரு மல்டி செலக்ட் ட்ராப் டவுன் இருக்கு, அந்த மல்டி செலக்ட் ட்ராப் டவுனில் இந்த செலக்ட் டேக்கோட வந்து உங்களுக்கு அந்த நோடு ஸ்டார்ட் ஆகுது, அந்த என்டையர் ட்ராப் டவுனும் வந்து ஒரு செலக்ட் டேக்குள்ளே இருக்குன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இஃப் இன்கேஸ் செலக்ட் டேக்குள்ளே இல்லைன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ 2 அப்ரோச்சும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மல்டி செலக்ட் ட்ராப் டவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். So here you can see we have a drop down here, and they have listed the entire DOM structure of this drop down. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ராப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படின்ற ஒரு டேக் நேமில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஐடி வந்து மல்டி செலக்ட். ஓகே, நான் இந்த ஐடி வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐடி இல்லை, ஸோ ஐடின்றது we need to add /s prefix to represent it as ID. ஸோ ஐடி வந்து நம்ம கொடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐம் கோயிங் டு டூ, I'm going to select option from this drop down. So இந்த ஆப்ஷன், இந்த பர்டிகுலர் drop down வந்து மல்டிபிள் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹியர் யூ கேன் see the listed of the options as well. ஸோ வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 இருக்கு. ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கோ வித் த டெக்ஸ்ட், they mentioned they gave the text as well. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன். செலக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் கோயிங் டு யூஸ் த வேல்யூ நவ். ஸோ இப்போ நான் வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன்
வேல்யூ வந்து 1 கொடுக்குறேன்னா ஸோ டைரக்ட்லி இந்த பர்டிகுலர் ட்ராப் டவுனில் எனக்கு புக்ஸ் அப்படின்றது வந்து செலக்ட் ஆகும். இஃப் இன்கேஸ் நான் வேல்யூ 2 கொடுக்குறேன் அப்படின்னா மூவிஸ் மியூசிக் அண்ட் கேம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகும். இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதி இந்த மாதிரியும் வந்து நம்ம மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த ட்ராப் டவுன்லேருந்து 2, 3, 4 ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணால் என்ன நடக்கும்? ஸோ எனக்கு அந்த ட்ராப் டவுன்லேருந்து புக்ஸ் எனக்கு செலக்ட் ஆகும், மூவிஸ் மியூசிக் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு செலக்ட் ஆகும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் செலக்ட் ஆகும், ஹோம் கார்டன் அண்ட் டூல்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன் வந்து எனக்கு செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி செலக்ட் ஆகும் புக்ஸ், மியூசிக், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோம் கார்டன் அண்ட் டூல்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், இங்கே வந்து செலக்ட் ஆகும். ஓகே, so this is how you should handle a multi-select drop-down. Starts with a select tag. I mean select tag name. Suppose உங்களுக்கு இந்த மாதிரி வேணா, I want to handle this in a single line அப்படின்னா simple. We have one more approach. Same அதே லொக்கேட்டர் தான், காப்பி பண்ணிக்கோங்க. So inside this select option, new string of array. ஒரு string of array variable டிக்ளேர் பண்ணுங்க. டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்குள்ள மல்டிபிள் வேல்யூஸ் வந்து உங்களால் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 2, 3. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, 3 வேல்யூ வந்து அந்த ட்ராப் டவுன் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, எதர் யூ கேன் கோ வித் திஸ் அப்ரோச் ஆர் திஸ் அப்ரோச். ஸோ next we have another drop down called bootstrap drop down. Bootstrap drop down. Let me open an example website for this. So here you can see we have 3 drop downs. One is multi-selection, another one is multi-selection with cascade option, another one is single selection. So multi-select drop down எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். We need to open this drop down first and we can choose multiple options from the drop down. Okay. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ட்ராப் டவுன் நான் இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ராப் டவுன் வந்து நம்மளுக்கு செலக்ட் அப்படின்ற டேக் நேமில் ஸ்டார்ட் ஆகவே கிடையாது. செலக்ட் அப்படின்ற டேக் நேமில் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் உங்களால் இந்த பர்டிகுலர் அப்ரோச் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த அப்ரோச் எல்லாமே உங்களுக்கு செலக்ட் அப்படின்ற டேக் நேமில் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு செலக்ட்ன்ற டேக் நேம்லேயே வந்து இது வந்து என்ன பண்ணல, ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து இந்த அப்ரோச்சில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், we need to approach this drop down in a different way. ஸோ வேறு மாதிரி தான் இந்த ட்ராப் டவுனை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் தி வெப்பேஜ் URL. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ட்ராப் டவுன் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த கிளிக் பண்ணுறதுக்கு நான் ஒரு லொக்கேட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் அந்த லொக்கேட்டர், அந்த ட்ராப் டவுன் ஹைலைட் ஆகுது பாருங்கள். ஐ வில் ஜஸ்ட் யூஸ் திஸ் பர்டிகுலர் லொக்கேட்டர். கிளாஸ் இருக்கு, let me try xpath here, input at class equal to input. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் இருக்கு. ஸோ the same locator is matching for 3 elements. So what I will do, I will use nth here, page.locator dot nth of 0 dot click. Next. இப்போ நான் எழுதிருக்க ஸ்கிரிப்ட் படி இது வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணோம். ஓகே, now I want to capture all of these option. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்படி நான் லொக்கேட்டர் எடுக்கிறது, we need to find a locator for these options to highlight all of these option. ஸோ அதுக்கு ஜஸ்ட் நான் ஒரு லொக்கேட்டரை வந்து ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஹியர் யூ கேன் சி திஸ் என்டையர் ஆப்ஷன் இஸ் பிளேஸ்ட் அண்டர் எ யூஎல் டேக். ஒரு யூஎல் டேக்குள்ள ஒரு எல்ஐ டேக் இருக்கு. அந்த எல்ஐ டேக்குள்ள ஸ்பேன் அப்படின்ற ஒரு டேக் இருக்கு. அந்த டேக் நேம்குள்ள தான் வந்து நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கு. இந்த டேக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்குள்ள இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பேன் அப்படின்ற டேக் நேம் நம்மளுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் முடியுது. ஓகே, இன்புட் அப்படின்றது எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே நடுவில் எங்கேயும் முடியல, எனக்கு வேற எங்கேயும் முடியுது. ஓகே,
ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I need to take a exact X path. So first I will take this what do we call this one? And the particular title of the drop down. So அந்த drop down அந்த particular title of the drop down நான் எடுத்துக்கிறேன். So H3 text equal to multi select drop down. ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து கேப்சர் பண்றேன். ஓகே, ஸோ அங்கேருந்து இப்போ நான் வந்து டிராவல்ஸ் பண்ண போறேன். அங்கேருந்து வந்து என்ன பண்ண போறேன், இந்த ஒவ்வொரு நோடா வந்து நான் வந்து டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வர போறேன். இந்த ஸ்பேன் டேக்கை நான் பிடிக்க போறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டிவ் டேக் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், மல்டி செலக்ட் அப்படின்ற டெக்ஸ்ட்ல இருந்து இந்த டிராப் டவுனுக்கான அந்த இதை வந்து நான் கேப்சர் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து கிளாஸ் இருக்கு, நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ div class equal to, so directly we can't use this kind of chaining. நீங்கள் XPath access வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வில் யூஸ் ஃபாலோயிங் div. நான் அந்த பர்டிகுலர் div வந்து இப்போ கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மேட்சஸ் வருது, மல்டிபிள் மேட்சஸ் வருது. ஸோ டு அவாய்ட் தி டூப்ளிகேட் செலெக்ஷன் ஐ வில் யூஸ் இண்டெக்ஸ் ஹியர். ஸோ இப்போ நான் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு இப்போ 1 ஆஃப் மேட்ச் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பர்டிகுலர் அந்த ஸ்பேன் டேக் இருக்கு இல்லையா, அந்த யூஎல்குள்ள இது இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ /UL following UL. ஸோ ஃபாலோயிங் UL. ஸோ அந்த UL என்ற டேக் எனக்கு வந்து மொத்தம் 12 மேட்சஸ் காட்டுது. ஸோ ஐ வில் யூஸ் ஒன் மோர் இண்டெக்ஸ் ஹியர் 1. இப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய LI, ஸோ /LI. இப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேன் /ஸ்பேன். ஸோ இப்போ இந்த ட்ராப் டவுன் நான் ஓப்பன் பண்ணுறேன். அட் த சேம் டைம் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து 18 மேட்சஸ் காட்டுது. 18 மேட்சஸும் எனக்கு இந்த ட்ராப் டவுனுக்குள்ளே தான் காட்டுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச், ஃபோர்த் மேட்ச், ஃபிஃப்த் மேட்ச், சிக்ஸ்த்து, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, 13th, 14th, 15th, 16th, 17th, 18th. ஸோ 18 மேட்சஸும் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் தான் காட்டுது. அந்த லொக்கேட்டார் எடுத்துக்கிறேன், இந்த எக்ஸ்பாத் எடுத்துட்டு பேஜ் டாட் லொக்கேட்டார் நான் எடுத்து கேப்சர் பண்ண எக்ஸ்பாத் இங்கே நான் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் கோயிங் டு கேப்சர் தி கவுண்ட் டாட் கவுண்ட். அந்த கவுண்ட்டை வந்து நான் கேப்சர் பண்ணுறேன். ஸோ இந்த கவுண்ட்ன்ற பர்டிகுலர் மெத்தட் என்ன பண்ணோம், இந்த லொக்கேட்டார் வந்து எத்தனை மேட்சஸ் காட்டுதோ அந்த கவுண்ட்டை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நான் அது வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு யூஸ் ஒன் ஃபார் லூப். ஸோ int I equal to 0, I is less than count, I is less than count, I plus plus. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு யூஸ் தி சேம் லொகேட்டார். இப்போ இங்க nth ஆஃப் I டாட் இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் கால் பண்றேன். இன்னர் டெக்ஸ்ட். இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணோம், சரி இந்த லைன் என்ன பண்ணோம், நம்ம லொக்கேட்டார் கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இந்த லொக்கேட்டார் கொடுத்துருக்கோம், இது வந்து நம்மளுக்கு 18 மேட்சஸ் காட்டிச்சு. இப்போ நான் ஐயோட வேல்யூ பாருங்க 0. ஸோ nth ஆஃப் 0th மேட்ச் ஃபர்ஸ்ட் எடுக்கும், ஃபர்ஸ்ட் மேட்சோட இன்னர் டெக்ஸ்ட்டை கேப்சர் பண்ணுறேன். கேப்சர் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டை நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் டெக்ஸ்ட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஐம் கோயிங் டு பிரிண்ட் த டெக்ஸ்ட் இஸ் அவுட் ஆஃப் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு பேஜ் லான்ச் ஆகுது. ஸோ லான்ச் ஆகிட்டு எனக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட், அந்த எத்தனை எலிமெண்ட்டுக்கு மேட்ச் ஆயிடுச்சோ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ now what I'm going to do, I'm going to select 3 options from this drop down. ஒரு 3 ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னா, நான் வந்து இந்த சாய்ஸ் 1 செலக்ட் பண்ண போகிறேன், சாய்ஸ் 1, சாய்ஸ் 2 அண்ட் சாய்ஸ் 3. 3 ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, யூ கேன் சூஸ் எனி ஆப்ஷன்ஸ், பட் நான் வந்து சாய்ஸ் 1, சாய்ஸ் 2 அண்ட் சாய்ஸ் 3 3 ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். சாய்ஸ் 1, சாய்ஸ் 2, சாய்ஸ் 3. இது எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்,
இந்த ஃபார் லுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் டெக்ஸ்ட், நம்ம வரக்கூடிய டெக்ஸ்ட் இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு சாய்ஸ் ஒன், சாய்ஸ் ஒன்னுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண சொல்கிறேன், பேஜ் டாட் லொக்கேட்டார் பேஜ் டாட் கெட் பை டெக்ஸ்ட் அப்படின்ற லொக்கேட்டார் கெட் பை டெக்ஸ்ட். இந்த லொக்கேட்டார் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக வந்து ப்ரீவியஸ் செஷன்ஸில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ டவுட் இருந்தால் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் டாட் nth ஆஃப் 0, ஏன் வந்து இங்கே நான் nth ஆஃப் 0ன்னு கொடுக்குறேன், கெட் பை டெக்ஸ்ட் அப்ரோச்சில் போகும்போது இப்போ இந்த ட்ராப் டவுனில் பாருங்களேன், இங்கேயும் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஒன்னு இருக்கு. அப்போ கெட் பை டெஸ்ட்னு போகும்போது உங்களுக்கு மல்டிபிள் மேட்சஸ் வரும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஒன்னு இருக்கு. ஸோ டு அவாய்ட் டூப்ளிகேஷன் நான் வந்து nth ஆஃப் 0ன்னு கொடுக்குறேன். அப்போ 0 ரெப்ரசன்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன் ஆப்ஷன் இல்லையா. இப்போ இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷனில் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா nth ஆஃப் 1ன்னு கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷனில் சாய்ஸ் ஒன் செலக்ட் பண்ணுறேன், nth ஆஃப் 2ன்னு கொடுத்துருப்பேன். ஸோ இது 0th, இது 1th, இது செகண்ட். ஓகே, ஸோ டாட் கிளிக் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறதில்ல, ஐம் கோயிங் டு செலக்ட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ ஐ implemented லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே ஒன் மோர் கமெண்ட், text dot if the text is equals to choice 2, அதை வந்து கிளிக் பண்ண சொல்கிறேன். சேம் வே ஒன் மோர் கண்டிஷன், if the text is equals to choice 3, அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் வந்து கெட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ 18 அப்படின்றது இதோட வேல்யூவாக இருக்கும். இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் i ஈக்குவல் டு 0, i இஸ் லெஸ் தென் கவுண்ட், கவுண்டோட வேல்யூ 18 இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ ட்ரூ கண்டிஷன் இப்போ உள்ள வரும். இப்போ nth ஆஃப் i, nth ஆஃப் 0th இண்டெக்ஸ். ஸோ அதற்குரிய ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எடுக்கும், எடுத்துட்டு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும். இப்போ அது எடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் சாய்ஸ் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணும். சாய்ஸ் ஒன்னா இருந்துச்சுன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து கெட் பை டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் வச்சு தான் நம்ம கெட் பண்ணுறோம் லொக்கேட்டர். அதில் nth ஆஃப் 0th மேட்சை போய் கிளிக் பண்ணோம். ஓகே, இப்போ வரக்கூடிய ஆப்ஷன் சாய்ஸ் 2ன்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இது செக் பண்ணும், சாய்ஸ் 1 கிடையாது, அப்போ அடுத்த கண்டிஷன் போகும் சாய்ஸ் 2. ஸோ இது ட்ரூ ஆச்சுன்னா உள்ளே வரும், அதை கிளிக் பண்ணோம். சேம் வே சாய்ஸ் 3. ஸோ இந்த மாதிரி இது வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸை இப்போ செலக்ட் பண்ணோம். திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ சாய்ஸ் 1, சாய்ஸ் 2, சாய்ஸ் 3. ஸோ நம்ம கொடுத்த வேல்யூவை எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, அங்கே வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. நவ் இஃப் ஐ வாண்ட் டு கேப்சர் தீஸ் ஆப்ஷன்ஸ், எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் ஆயிடுச்சோ அந்த ஆப்ஷன் மட்டும் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லைக் ஐ செட் பிஃபோர் வி ஹேவ் அ மெத்தட் கால்டு இன்புட் வேல்யூ. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து இதை எடுக்க முடியும்னு நான் சொன்னேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் இதுக்கு லொக்கேட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ஐடி is an input, let me check. Maybe I can use the same one, this one. ஸோ இந்த லூப்லேருந்து வெளியே வந்து டாட் இன்புட் வேல்யூ. ஸோ இது வந்து ஆப்வியஸாக எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா. ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அந்த வேல்யூஸை நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். செட் ஆஃப் வேல்யூஸ் அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது என்னென்ன ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணிடுமோ அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு என்டையர் அரேவாக வந்து எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, சாரி நாட் அரே, ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் how to handle a hit and drop down. So this is something important. உங்களோட 100% கான்சன்ட்ரேஷன் இங்கே தேவைப்படும். how to handle a hit and drop down. ஒரு drop down வந்து எனக்கு ஹிட்டனாக இருக்குது, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, let me show you what exactly it means. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு drop down பார்க்குறீங்க இல்லையா, ஜாப் டைட்டில் அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்போ இந்த drop down நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் எங்கேயோ வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் டாம் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் போய் இந்த ட்ராப் டவுன் வந்து என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த ட்ராப் டவுனுக்கான லொக்கேட்டர். இங்கேயும் வந்து நீங்கள் செலக்ட் டேக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இங்கே வந்து நான் கிளிக் பண்ணோன்னா எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது இல்லையா? இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணோன்னா இது பாருங்க போயிடுச்சு பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பூட் ஸ்டாப் ட்ராப் டவுனில் பாருங்க. இப்போ எனக்கு இந்த சாய்ஸ் 21 இருக்கு இல்லையா? இதனுடைய லொக்கேட்டர் எனக்கு வேணும்னா ரைட் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இங்கே இருக்கு அதோடைய லொக்கேட்டர், என்னால் எடுக்க முடியும். பட் இங்கே பாருங்க, நான் கிளிக் பண்ணுறேன், சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கு. இப்போ நான் அதை ரைட் கிளிக் பண்ணுறேன், என்னால் இன்ஸ்பெக்டே பண்ண முடியல. ஓகே, என்னால் இன்ஸ்பெக்டே பண்ண முடியல. ஸோ திஸ் இஸ் ஹிட் அண்ட் ட்ராப் டவுன். ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஃப்ரம் ஸ்டெப் நம்பர் 1, once you land on this page, right click on the drop down and inspect it. So now it is showing you the node of the drop down. அந்த drop down ஓட நோடை வந்து காட்டுது. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ ஐ திங்க் பை டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், if I'm not wrong, or else computer. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் இந்த டாமில் வந்து எங்கேயுமே கிளிக் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரும்ப பண்ணுற காட்டுங்க பாருங்க. ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்களா? எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு இப்போ அந்த ட்ராப் டவுன் நோடில் வந்து நிற்குது. அப்படியே ரைட்டில் இல்லை, ஈவெண்ட் லிசனர் அப்படின்றத இருக்கும் பாருங்க. இப்போ அதில் பிளர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, பிளர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெலிட் ஐக்கான் காட்டும். ஓகே, ரன் டைம் டாம் அப்படின்னு காட்டும். ஓகே, ஸோ இதை போய் டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ அகைன் என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுங்க. நவ் இப்போ போய் இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு எலமெண்ட் இருக்குல்ல, இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணுங்க. ஹோல்ட் ஆன், திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஐ திங்க் ஐ ஹேவ் டன் சம் மிஸ்டேக். ஸோ எக்ஸாக்டாக வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா நோ. ஸோ எப்பவுமே வந்து ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து ட்ரையல் அண்ட் எரர் கான்செப்ட் தான். நான் திரும்ப ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஆக்சுவலி லோடிங் திஸ் பீஸ் guys. It is actually not getting loading properly. That's why we are not seeing that blur option. I will try this again. Let me log out and log in. ஸோ இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த பிஐஎம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் லேண்ட் ஆவீங்க. எம்ப்ளாயி லிஸ்ட்னு செலக்ட் ஆயிருக்கு இல்லையா, இதுதான் அந்த பேஜ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் ஐ ஹேவ் கிளிக் சம்திங், 1 minute. ஓகே, ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ட்ராப் டவுனை போய் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு டெலிட் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இப்போ தெரியும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிஃப் டேக்குள்ளே தான் அந்த எல்லா ஆப்ஷனும் செலக்ட் ஆகிருக்கு பாருங்க. ஏர்லியராக வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா, இதை வந்து ஒழுங்காக வந்து லொக்கேட் பண்ண முடியல. ஓகே, நான் திரும்ப உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். லாக் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷன் வந்து லாகின் பண்ணுறீங்க. ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். திரும்ப லாகின் கொடுக்குறேன். ஸோ இந்த பிஐஎம் அப்படின்ற பேஜுக்கு நான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ட்ராப் டவுனை போய் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதான் அந்த ட்ராப் டவுனோட நோட். ஸோ இதில் வந்து ரைட் சைடில் ஈவெண்ட் லிசனர் அப்படின்ற டேக்குள்ளே இந்த டேப்புக்குள்ளே பிளர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஓப்பன் பண்ணுங்கள். இதே மாதிரி டெலிட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். அகெயின் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள்,
அந்த பர்டிகுலர் டாம் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. அகைன் இன்ஸ்பெக்ட் கொடுங்க. இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நவ் திஸ் டைம் யூ கேன் சி the hidden node got displayed here. இப்போ இது ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா here you can see all of the list, sorry, all of the option has been listed here under this div tag. Okay, so first I am going to capture this entire div, entire options. So div at role equal to list box. ஸோ அதை வந்து நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஃப்ரம் திஸ் லிஸ்ட் பாக்ஸ் நான் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக இப்போ ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் div. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் வந்து இங்கே கொடுத்துட்டே போகலாம். ஓகே, நவ் இட் இஸ் மேட்சிங் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லொக்கேட்டரை நான் கேப்சர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து இங்கே ஸ்டோர் இங்கே வந்து போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஹிட் அண்ட் ட்ராப் டவுன் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து ஓப்பன் ஆகுது அது நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, இதை போய் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் இது வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப் டவுனுக்கு ஒரு லொக்கேட்டர் எடுத்து அதை வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ div contains at class equal to value. ஸோ contains யூஸ் பண்ணும்போது we don't use that equal to. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ட்ராப் டவுனை போய் நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு நான் லொக்கேட்டர் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பேஜ் டாட் லொக்கேட்டார் ஃபஸ்ட்டு வந்து நான் கிளிக் பண்ண சொல்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த லிஸ்ட்டு வந்து எனக்கு ஓப்பன் ஆகும், விசிபிள் ஆகும். ஸோ பேஜ் டாட் லொக்கேட்டார் ஃபஸ்ட்டு இதோட கவுண்ட் வந்து நான் கெட் பண்ணுறேன். அந்த ஆப்ஷன்ஸோட லொக்கேட்டார் இது. ஸோ ஃபஸ்ட் நான் கவுண்ட்டை கெட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் ஆப்ஷன்ஸ் கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஆப்ஷன் கவுண்ட், ஐ மீன் அந்த வேல்யூ யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு லூப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸ் கவுண்ட் i plus plus. Now by using the same locator ஒவ்வொரு இண்டெக்ஸாக இப்போ நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். nth of I டாட் இன்னர் டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா கெட் பண்ண போகிறோம். ஓகே, இன்னர் டெக்ஸ்ட். ஸோ கொடுக்கக்கூடியது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அதை கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ வந்து இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். பை தி வே ஒன்ஸ் நம்ம ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி அது வந்து அந்த பேஜ் அந்த டாம் வந்து விசிபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெயிட் நான் கொடுத்துக்கிறேன். வெயிட் ஃபார் டைம் அவுட் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். 2000 மில்லி செகண்ட்ஸ் ரெப்ரசன்ஸ் 2 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஐ திங்க் ஐ மிஸ் 1 minute கைஸ். ஆக்சுவலி அந்த யூஆர்எல் வந்து கொடுக்கல. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இந்த பேஜில் லாகின்லாம் பண்ணணும். ஸோ லெட் மீ கேப்சர் த லாகின், சாரி URL first. So this is the URL. This is the URL நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும் இல்லையா? லாகின் பண்ணால் தான் இந்த பேஜுக்கு என்னால் வர முடியும். ஸோ லாக் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் பட்டன் இந்த 3 ஃபீல்டுக்குமே லொக்கேட்டர் இருக்கிறேன். ஸோ நேம் இருக்கு, we have name. ஸோ இன்புட் at name equal to value. ஸோ லாகின் ஓப்பன் லான்ச் பண்ணுறோம். பேஜ் டாட் லொக்கேட்டார். ஸோ எக்ஸ்பாத் இங்கே கொடுத்துட்டு fill. ஸோ யூசர் நேம் வந்து admin. யூசர் நேம் வந்து admin A caps ஆக்சுவலி. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கு பிளேஸ் ஹோல்டர் இருக்குது, அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். பேஜ் டாட் கெட் பை பிளேஸ் ஹோல்டர் வேல்யூவை கொடுத்துட்டு டாட் ஃபில்
பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் சைன்இன் பட்டன், லாகின் பட்டன் இருக்கு. ஸோ லாகின் பட்டன். type equal to submit. Page dot locator value dot click. ஓகே, ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த PIM அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் இல்லையா? அதுக்கு லாகின் பண்ணுறேன். ஸோ we have இந்த லிங்க் இருக்குது. இந்த லிங்க்லேருந்து நான் PIM இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ /A contains at href PIM. contain spelling தான். ஓகே, ஒன் ஆஃப் டூ மேட்சஸ் இருக்கா? ஓகே, I will use nth. Page dot locator dot nth of 0th index dot click. ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஸோ it wrote some error. என்னன்னு பார்ப்போம். ஸோ லைன் நம்பர் 31ல we have an error. What is this error? எஸ், கொடுத்த லொக்கேட்டர் வந்து மேட்ச் ஆகல. ஐ திங்க் ஐ ஹவ் மிஸ் சம்திங். ஓகே, லெட் மீ டேக் ஒன் மோர் லொக்கேட்டர். Class text focus active. I think I have choose the wrong attribute value. Okay. Okay, it is giving me 3 matches. So actually 4 matches. So 0, 1, 2. So I will use nth. Okay. I will use nth here. Dot nth of 2. So I'm running it again. Right click, run as Java. So in the right hand side, you can see it just listed all of the options. Okay, including that select thing as well. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹிட் அண்ட் ட்ராப் டவுனை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த ஹிட் அண்ட் ட்ராப் டவுன்லேருந்து நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ண வைப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் எடுக்கிறேன் இல்லையா, இந்த லைனில் இப்போ இங்க இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் டெக்ஸ்ட், ஓகே, டெக்ஸ்ட் டாட் ஈக்குவல்ஸ் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் பேஜ் டாட் கெட் பை டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி கெட் பண்ண சொல்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் டாட் கிளிக், அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, அதை செலக்ட் பண்ணியிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கு. பட் இஃப் யூ நோட்டீஸ் ஒன் திங், ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ வியர் வி ஜஸ்ட் வி ஆர் ஐட்ரேட்டிங் இன்சைட் ஃபார் லூப். ஸோ இப்போ எனக்கு டெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ண சொல்கிறேன். அட் த சேம் டைம் அவுட் சைட் ஆஃப் திஸ் கண்டிஷன் நான் அதை வந்து என்ன பண்ண சொல்கிறேன், ஒவ்வொரு இண்டெக்ஸாக மூவ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஏர்லியராக வந்து இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸிக்யூஷனில் வந்து நம்மளுக்கு எல்லா டெக்ஸ்ட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஏன் வந்து நம்மளுக்கு எந்த டெக்ஸ்ட்டும் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா, ஏர்லியராக நம்ம கிளிக் பண்ணும்போது எல்லா ஆப்ஷனும் எனக்கு ஓப்பனில் இருந்தது இந்த மாதிரி. இப்போ நான் இங்கே போய் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, திரும்ப அது வந்து ஹிடன் ஆயிடுச்சு அந்த ட்ராப் டவுன்.
அப்போ திரும்ப நான் இந்த பர்டிகுலர் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு திரும்ப வந்து என்ன நடக்கும், இந்த ஹிடனாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் எனக்கு திரும்ப வந்து விசிபிள் ஆகும் டாமில். ஓகே, ஸோ அதனால தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு எரர் நாட் த்ரோ பண்ணியிருக்கு பாருங்க. லைன் நம்பர் 41ல் நம்மளுக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. லைன் நம்பர் 41. ஏன்னா இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம், டெக்ஸ்ட்டை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறோம். நம்ம தான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ என்ன நடக்குது, அடுத்த ஐட்ரேஷன் போயிட்டு nth ஆஃப் 1ன்னு வரும்போது ட்ராப் டவுனே அங்கே விசிபிளாக இல்லை அதுக்கு. ஏன்னா அந்த ட்ராப் டவுன் ஹிடன் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹிடன் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், சப்போஸ் இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அகெயின் அகெயின் என்ன பண்ணணும், அந்த ட்ராப் டவுனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் தி லொக்கேட்டர் ஆஃப் த ட்ராப் டவுன். இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஒன்ஸு நம்ம அந்த அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் வரும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ட்ராப் டவுன் வந்து நான் கிளிக் பண்ண சொல்கிறேன். இப்போ என்ன நடக்கும், எனக்கு உள்ளே வரும் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படி கிளிக் பண்ணணும், அகைன் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணணும். இப்போ இது ஃபுல்லாமே எனக்கு திரும்ப விசிபிள் ஆகிடும் இந்த பேஜில். அப்போது அடுத்த ஐட்ரேஷன் போகல ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ வேல்யூ பிகம்ஸ் 1. இப்போ திரும்ப வந்து என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் லொக்கேட்டர் அந்த nth ஆஃப் 1ன்ற வேல்யூ வச்சு டெக்ஸ்ட் எடுக்கும். அப்படியே இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அன்டில் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் பிரேக் டவுன் ஆகிற வரைக்கும். ஓகே, இப்போ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்றதும் செலக்ட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு எல்லா அந்த பர்டிகுலர் ட்ராப் டவுனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி திரும்ப அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணதுனால இப்போ எல்லாமே வந்து என்ன ஆகுது, டாமில் விசிபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்மளால் எல்லா ஆப்ஷன்ஸும் திரும்ப நம்மளால் கெட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹிடன் ட்ராப் டவுனை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் டைனமிக் ட்ராப் டவுன். டைனமிக் ட்ராப் டவுன் அப்படின்னா என்னது, சிம்பிள். இப்போ டைனமிக் ட்ராப் டவுன் அப்படின்னா என்னது, டைனமிக் ட்ராப் டவுன் ஸ்டாட்டிக் ட்ராப் டவுன் ரெண்டு இருக்குது. ஸ்டாட்டிக் ட்ராப் டவுன் அப்படின்னா ஒரு 3 வேல்யூ இருக்கும். 3 ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 3 வேல்யூ இருக்குது. இது வந்து ஆப்ஷன் ஏன்னு வச்சுக்கோங்க, இது ஆப்ஷன் பின்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஷன் சின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டர்டாக இதே லிஸ்ட்டில் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். இதே டைனமிக் ட்ராப் டவுன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆப்ஷனில் இந்த ஆர்டரில் இருக்கும், ஏ பி சின்னு இருக்கும். ஒரு ரீஃப்ரெஷ் அடிச்சிங்கன்னா இது வந்து சியாக மாறிடும், இது வந்து ஏவாக மாறிடும், இது வந்து பியாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதோட பொசிஷன்லேருந்து. அப்போ நீங்கள் இந்த மாதிரி டைனமிக் ட்ராப் டவுன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இதில் வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மாதிரி அந்த ட்ராப் டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணுங்கள். கேப்சர் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு ஏவா செலக்ட் பண்ணுங்கள், பியா செலக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ டைனமிக் ட்ராப் டவுனா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து வேல்யூஸ் யூஸ் பண்ணி போகிறீங்க, செலக்ட் ஆப்ஷன் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபைன். ஓகே, ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அது ஒழுங்காக ஒர்க் ஆகும். இஃப் இன்கேஸ் வந்து நிறைய வேல்யூஸ் ஆட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது மேபி உங்களுக்கு ஃபெயிலியரில் போய் முடியலாம். டெக்ஸ்ட் வச்சு மூவ் பண்ணுறது எப்பவுமே வந்து ஒரு பெட்டரான அப்ரோச்சாக இருக்கும் ஒரு டைனமிக்கான ட்ராப் டவுனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஒரு லூப்புக்குள்ளே கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் எடுத்தோம். கவுண்ட் எடுத்துட்டு அந்த கவுண்ட்டை வந்து ஒரு லூப்பில் வந்து கண்டிஷனாக த்ரோ பண்ணோம். ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸாக வந்து போயிட்டு டெக்ஸ்ட்டை வந்து கெட் பண்ண சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நம்மக்கிட்ட பிளேரைட்டில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த அந்த மெத்தட் பேர் என்ன அப்படின்னா ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்றது ஒரே ஒரு லொக்கேட்டரோட டெக்ஸ்ட்டை மட்டும் எடுக்கும். அதுக்கு பதில் ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லொக்கேட்டர் எத்தனை மேட்ச் காட்டுதோ அத்தனை மேட்சஸ்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நம்மளுக்கு கெட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்க. ஸோ நான் சிம்பிளாக இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ்க்கான லொக்கேட்டர் இல்லையா. ஸோ ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து த்ரோ பண்ணும். ஓகே, இப்போ அந்த லிஸ்ட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபார் ஈச் லூப் கொடுத்து ஸ்ட்ரிங் ஆஃப் எக்ஸ் இஸ் டு ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு டேரெக்டாக என்ன பண்ண முடியும்னால அந்த எக்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ணனா எனக்கு எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ திரும்ப ரன் பண்ணுறேன்.
ஸோ ரைட் சைடில் கன்சோலில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஆப்ஷனும் அது கெட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே. ஸோ எதர் நீங்கள் இப்படியும் வந்து என்ன பண்ணலாம், கவுண்ட்டை கெட் பண்ணி அதுக்கப்புறம் லூப்பில் ஐட்ரேட் பண்ணி டெக்ஸ்ட் வச்சு நீங்கள் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படியும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த லொக்கேட்டர் எத்தனை மேட்சஸ் காட்டுதோ அத்தனை மேட்சஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து கெட் பண்ணோம். கெட் பண்ண டெக்ஸ்ட்டை ஒரு ஃபார் ஈச் லூப்லையோ இல்லைனா வந்து ஃபார் லூப்லையோ வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் கொடுக்கலாம். ஓகே. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ எதாவது டவுட்ஸ் அப்படின்னா சொல்லுங்கள்.